ஒரு பெண் அமைதியாக இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. அமைதியாக இருந்தாலும் அந்த பெண்ணோட மனசில் பல குரல்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அவ அமைதியாக இருக்கிறா அப்படிங்கிறதோட எல்லாத்தையும் சகித்து கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. பெண்கள் தினமும் பல வேடங்களை போட்டுட்டு தானே இருக்கிறாங்க. வீட்டில் அம்மாவா, மனைவியா, வெளியில் ஆஃபீஸில் ஒரு ஊழியரா, சொந்தக்காரங்களுக்கு நடுவில் உறவுகளை பாலமாக அமைக்கிற ஒரு இன்ஜினியரா, இப்படி பல வேடங்களை அவங்க போடுறாங்க. ஆனாலும் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அழறத காட்டிலும் அழாமல் சாதிக்கிறதுல தான் கெட்டிக்காரங்க. நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூட நேரம் இல்லாமல் அவங்க இருக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்க வலி, கண்ணீர் யாருக்கும் புரியாது. ஏன் தெரியுமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க? நான் தோண்டு போயிடக்கூடாது, நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தின் பேரில் அவங்க சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டு இருக்காங்க. சில நேரம் உடைஞ்சு போய் கதறி அழுவாங்க. ஆனால் உடனே தன்னை துடைச்சிக்கிட்டு தன்னை சார்ந்தவங்களுக்காக அந்த வலியை சுமந்துக்கிட்டே எல்லாருக்கும் முன்னாடி அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. பெண்களை பலவீனமாக நினச்சிடாதீங்க. அவங்களோட அமைதி தான் அவங்களோட பலம். கீழே விழுந்தாலும் உடைந்து போனாலும் உடனே எழுந்து நிற்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க பெண்கள். இந்த கருத்து எந்த சகோதரியோடைய மனதை தொட்டிருந்தாலும், இல்லை எந்த சகோதரனாவது பெண்களை பற்றி இன்னும் நன்றாக தெளிவாக புரிந்து கொண்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.